வணக்கம். புதுக்குறள் ராமமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குறள்களை இயற்றியுள்ளேன். அதில் ஒரு குறளை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது இறையியல் எனும் தலைப்பில். குடியோடு கூடி இறைநாமம் சொல்ல இல்லம் நாடும் திருமகள் எனும் ஒரு புதுக்குறள். குடியோடு கூடி இறைநாமம் சொல்ல இல்லம் நாடும் திருமகள் என்னும் ஒரு புதுக்குறள். இதற்கு விளக்கம் என்ன என்று சொன்னால், குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி இறைவன் நாமம் சொல்ல வேண்டினால் இறைவன் நம் இல்லம் தேடி வருவார். திருமகள் நம் இல்லம் தேடி வர தீவினை அகலும், செல்வமும் கிடைக்கப்பெற்று நற்கதி அடைவர் என்பது இதனுடைய பொருள். இது எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு எல்லா மக்களும் இறைவனுடைய நாமம் சொல்லுகின்றார்கள். பொதுவாக நாமம் சொல்கிற ஒரு இடத்துல கூடி ஒரு சத்சங்கம் நடத்தி அதன் மூலம் அவர்கள் சொல்கின்றார்கள். அங்கு போய் நீங்கள் அதை பலரும் பழகிறார்கள். இயேசுவின் நாமம் ஒரு சில இடங்கள் சர்ச்சைகளே கூடி அவரது நாமம் சொல்லி அதை வணங்குகிறார்கள். அதே போல் ஒவ்வொரு பிடித்த வழிகளில் அவரது மகான்களின் வழிகளில் அவர்கள் வழிபாடு நடத்துகிறார்கள். அவ்வாறு வழிபாடு நடத்துகின்ற பொழுது அதற்கு முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. இதனை தான் வலியுறுத்தி அனைவரும் வீட்டில் செய்ய வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி கூறுகிறேன். தினந்தோறும் வீட்டில் சொல்ல வேண்டும், தினந்தோறும் சொல்ல வேண்டும், ஒரு நேரம் ஒதுக்கி கொள்ள வேண்டும். சொல்லிட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வீட்டில் உள்ள தீய சக்திகள் எல்லாம் விலகி நல்ல தேவதைகள் வீட்டுக்கு வருகை தருகின்ற பொழுது அதெல்லாம் விலகி நீங்கள் நல்ல பலங்களை அடைவீர்கள். அவ்வாறு அடைகின்ற பொழுது உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் விலகும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், சைவமாக இருக்க வேண்டும். ஏன் சைவமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தீய சக்திகள் அசைவத்தின் மூலமாக உங்களுடைய உடலை தாக்கும். அதே சமயத்தில் நல்ல நல்ல சக்திகள் உடலில் தங்க வேண்டும் என்று சொன்னால் தீய சக்தி உடலிலிருந்து வெளியேற வேண்டும். அந்த தீய சக்தி உடலிலிருந்து வெளியேறினால்தான் உங்கள் உடலில் நல்ல சக்தி உங்களோட ஆத்மாவை ஆட்கொள்ளும். அவ்வாறு ஆட்கொள்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு தேவையான அறிவும் ஆற்றலும் இறையறலும் கிடைக்கப்பெறும். அவ்வாறு கிடைக்கின்ற பொழுதுதான் நீங்கள் நல்ல முறையில் வாழ்வதற்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். இதனை குறிப்பாக ஒரு மகான் எடுத்துக்கொள்ளுங்கள். ரமண மகரிஷி இருக்கார், யோகிராம் சத்குமார் சாமி இருக்கிறார்கள், மகாபெரியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் சைவமாக இருக்கின்றார்கள். காரணம் என்ன? அவர்கள் இறைவனோடு உறவாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு இறைவனுக்கு பிடித்தது என்ன? சைவம். அப்போ அதன்படி நாம் இருந்து வந்தோம் என்று சொன்னால் நற்கதியும் அடைவீர்கள், நன்காகவும் வாழ்வீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.